ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சாப்டர் 16 பார்க்க போகிறோம். சாப்டர் 16 என்னென்னா ஷன் ஹுக்கு. அதாவது ஷன் சில இதில் வந்து டிஐஓஎன் வேர்டு எண்டிங்கில் வரும் இல்லைங்களா, அது வந்து ஷன் அப்படின்னு படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷன், மோஷன், நோஷன், ஃபேஷன் இந்த மாதிரி வரும். ஷன் வந்து எஸ்ஹெச்ஐஓஎன்னாகவும் யூஸ் பண்ணலாம், எஸ்ஹெச்யூஎன்னுக்கும் வரும், டிஐஓஎன் இந்த வேர்டில் எண்டிங் ஆகிறதெல்லாம் ஷன் அப்படின்னு எண்டி ஆகும் இல்லைங்களா. அதுக்கான ஹூக்கு வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், த டெர்மினேஷன் ஷன் ஆர் ஷன் வேரியஸ்லி ஸ்பெல்ட். அதாவது டிஐஓஎன் யூஸ் பண்ணலாம், எஸ்ஐஓஎன், சிஐஏஎன், டிஐஏஎன், எஸ்ஐஏ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது இது வந்து ஒரு சஃபிக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இஸ் ரெப்ரசன்டட் பை எ லார்ஜ் ஹூக் டு விச் சர்க்கிள் எஸ் மே பி ஆடட் ஆஸ் ரெக்வயர்ட் ஆஸ் நோஷன். அதாவது நோஷன் அப்படிங்கும்போது என் ஸ்டோக்கு, ஷன் அப்படின்னு வரும்போது என் ஹூக் பார்த்தோம் இல்லைங்களா. என் ஹூக்கை வந்து ஸ்மால் ஹூக்காக போடுவோம், இது வந்து என் ஹூக்கில் லார்ஜ் ஹூக்கு நோஷன். ஸோ அதோட எஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஹூக்குள்ளே ஹூக் வந்து போடுவோம், லார்ஜ் ஹூக்குள்ளே எஸ்ஸுக்கான சர்க்கிள் வந்து போடுவோம். ஸோ குட்டியாக போட்டிங்க அப்படின்னா என் ஹூக்கு, அதுவே பெருசாக போட்டிங்க அப்படின்னா ஷன் ஹூக்கு. இது வந்து செகண்ட் பிளேஸில் போட்டோம் அப்படின்னா நோஷன். ஸோ வந்து நேஷன். அடுத்து மோஷன். அடுத்து காஷன்ஸ். அடுத்தது பாருங்கள், when added to a straight stroke with an initial attachment, circle, loop or hook, the hook is written the side opposite to the initial attachment in order to preserve the straightness of the stroke. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் ஆகுது, அது வந்து ஒரு சர்க்கிள், லூப் ஆர் ஹுக் எனிதிங் அந்த அதில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக்கோட எண்டிங் ஷனில் முடியுது அப்படின்னா அந்த ஷன் ஸ்ட்ரோக் வந்து அந்த ஸ்டார்ட் ஆன ஹூக் ஆர் சர்க்கிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் அந்த ஷன் ஹூக் போடுவோம் அப்படின்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்ஷன் அப்படின்னு இருக்குன்னா இப்படி போடுவோம், ஷன் எப்படி வரும்னா இப்போ ஆப்போசிட், அதாவது இந்த எஸ் சர்க்கிள் இருக்குங்க இல்லைங்களா, இதுக்கு ஆப்போசிட், இது ஸ்டார்ட் ஆகிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஷன் ஹூக் போடுவோம். பாருங்கள், அப்ரஷன் அப்படின்ற போது ஷன் எங்கே போடுவோம்னா இந்த ஸ்டார்ட் ஆகின டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போடுவோம் ஷன். அடுத்து கிரேசியன், கிரே போடுறோம், ஹூக் எங்கே போடுவோம் ஆப்போசிட் சைடில், அதாவது இதுக்கு ஆப்போசிட் சைடில் கிரேசியன் அப்படி போடுவோம். அடுத்து பாருங்கள், த ஷன் ஹூக் இஸ் ரிட்டன் வித் த ரைட் மோஷன் ஆஃப்டர் த ஃபார்ம், அதாவது எஸ்ஹெச்கே, இது வந்து எஸ்ஹெச்கே. லைட் ஆர் ஹெவிக்கும் விகே அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் வித் லெஃப்ட் மோஷன் ஆஃப்டர் த ஃபார்ம்ஸ், இது வந்து எல்கே. in order to that the K or G may be kept straight. Affection, selection. ஸோ வந்து இது ஒன்றும் இல்லைங்க, எஃப்கே அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்படி ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, ஸோ வந்து ஷன் ஹூக்கை கீழே கொண்டு போவோம், கீழே முடிப்போம். அதே மாதிரி மேலே ஸ்ட்ரோக் போகுது இல்லைங்களா, இந்த டைரெக்ஷனில் ஸ்ட்ரோக் போனால் இந்த மாதிரி மேலே கொண்டு போய் முடிப்போம். ஸோ அவ்வளோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னும் ரூல்லாம் வந்து இதே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கீழே வந்து ஷன் போகுமா மேலே வந்து முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இது இன்னும் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது எஃப்கே வருதுங்களா, எஃப்கே அப்படின்னு பார்த்தோம், இது ஸ்டார்ட் ஆகிறது இங்கே, ஸ்டார்ட் ஆகிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஷன் ஹூக் போடுவோம். ஸோ எல்கே வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஹூக் போடணும். ஸோ இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், அந்த சைடு ஆப்போசிட் டு த லாஸ்ட் வவல் when a following straight stroke without any initial attachment in order to indicate where the last vowel occurs. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான், எந்த வவ்வலும் முன்னாடி இல்லை அப்படிங்கிறப்போ வவ்வலுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன், ஃபஸ்ட்டு வர வவ்வலுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஷன் அமையும். இப்போ பேஷன் அப்படின்னு இருக்குன்னா பேஷன். ஸோ வந்து இந்த மாதிரி இப்போ வவ்வல் வந்து எங்கே வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட், ஃபஸ்ட்டு வர்ற வவ்வல் எங்கே வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான், சரி ஃபஸ்ட்டு வவ்வல் அந்த ஷனுக்கு முன்னாடி வர்ற வவ்வல் எந்த டைரெக்ஷனில் வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஷன் ஹூக்கு போடுவோம். இப்போ பேஷனுக்கும்போது பேஷன், பிகாஸ் ஏன் இந்த சைடு வருது அப்படின்னா இந்த சைடு வந்து பேஷன், இங்கே ஒரே ஒரு வவ்வல் மட்டும்தான் இருக்குது அப்படின்றனால, சரி ஆக்சுவலாக பேஷன் ஸ்டோக் வைக்கணும். ஸோ ஒரே ஒரு வவ்வல் மட்டும்தான் இருக்குது, அதுவுமே வந்து ஸ்டோக்கோட ரைட் சைடு வரனால அந்த ஷன் ஹூக்கு லெஃப்ட் சைடு போடணும். இப்போ ஆப்ஷனுக்கு வந்து இந்த சைடு ஹூக் போட்டிருக்காங்களே,
அப்படின்னு. ஏன்னா ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வவ்வல் வந்துடுது. ஷன் ஹூக்குக்கு முன்னாடி வர்ற வவ்வல் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஷன் ஹூக்கு போடுவோம். இதனால நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆக்ஷன் ஃபஸ்ட்டு வந்துடுறனால இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஷன் ஹூக்கு போடணும். ஆக்ஷன் இது கொஞ்சம் லார்ஜ் ஹூக்காக போடுங்க. பிகாஸ் சின்ன ஹூக்காக போட்டோன்னா என்ன மாதிரி ஆகிரும். ஆக்ஷன். அடுத்து காஷன், சக்கேஷன், சேம் எல்லாம் அதே கான்செப்ட் தான். அடுத்து பாருங்கள், அந்த ரைட் சைடு ஆஃப் டிடிஜே. டிடிஜேக்கு வந்து சில இடத்துல ரைட் சைட்லேயே போட்டுருவோம். அதாவது வவ்வல் இருக்கிற சைட்லேயே வந்து போட்டுருவோம். பிகாஸ் இட் இஸ் நோன் தட் த லாஸ்ட் வவ்வல் ஆல்வேஸ் அக்கர் ஆஃப்டர் தீஸ் 2 letters. தேர் இஸ் நோ நீட் டு இண்டிகேட் த ஃபேக்ட். ஸோ ஒன்றும் இல்லைங்க, டிடிஜே சில இடத்துல வந்து எழுதுறதுக்கு வாட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதே டைரெக்ஷன்லேயே போடுவோம். நோட்டேஷன், ரொட்டேஷன். ஸோ இந்த மாதிரி டிடிஜேக்கு மட்டும் இந்த மாதிரி அதே டைரெக்ஷனில் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், எக்ஸசைஸ் 59 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 59ல் சம் ப்ராக்டிஸ் ஸ்ட்ரோக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னன்ட்டு சும்மா ரஃபாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதுங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 60 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதலாம். அடுத்தது பாருங்கள், ஷன் ஃபாலோயிங் சர்க்கிள்ஸ் எஸ் அண்டு என்எஸ். வென் ஷன் ஃபாலோஸ் த சர்க்கிள் எஸ் or circle NS, it is expressed by a small hook written in the opposite side to the circle. இப்போ வந்து ஷன் ஹூக் வந்து எஸ் ஆர் என்எஸ்ஸை வந்து ஃபாலோ பண்ணி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டெசிஷன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இப்போ டெசிஷன் அப்படிங்கும்போது டெஸ் அப்படிங்கிறது எழுதிடுறோம். ஷன்னுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக வெளியே இழுத்து விட்டால் மட்டும் போதும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் சின்ன கோடு இழுத்து விட்டால் மட்டும் போதும். இது வந்து டெசிஷன். அதாவது ஃபஸ்ட்டு ஷன்னில் எண்ட் ஆகணும், அதுக்கு முன்னாடி எஸ் ஆர் என்எஸ் வந்துருக்கணும். இப்போ டிஸ்பென்சேஷன் என் வந்துருக்குங்களா, என்எஸ் டிஸ்பென்சே, அதுக்கப்புறம் ஷன் வந்துருக்குங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பென்ஸ் அப்படின்ற எழுதுறோம் இல்லைங்களா, டிஸ்பென்ஸ் எழுதிடுறோம். சேஷன் அதாவது டிஸ்பென்சே அப்படின்னு எழுதிடுறோம். ஷன்னுக்கு வந்து இந்த மாதிரி வெளியே சின்னதாக எழுத்து விட்டுறலாம். டிஸ்பென்சேஷன், டெசிஷன், ஆப்போசிஷன் பாருங்கள், ஆப்போசிஷன். ஸோ எஸ் வந்து அதுக்கப்புறம் ஷன் வருது இல்லைங்களா. இப்போ ஆப்போஸ் அப்படின்னு எழுதுனா ஆப்போஸ், ஷன் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி வெளியே சின்னதாக எழுத்து விட்டுடலாம். அடுத்து பாருங்கள், a third placed vowel between the circle and the shun hook is expressed by a vowel sound being written outside the hook. அந்த ஷன்க்கு முன்னாடி அந்த எஸ் சைன் வருது இல்லைங்களா, அது வந்து தேர்டு பிளேஸ் வவ்வல் சைனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷன் ஹூக்குக்கு முன்னாடி அந்த தேர்டு பிளேஸ் சைனை வந்து வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க. இப்போ பொசிஷன் அப்படின்னு வருதுன்னா பொசிஷன், ஷன் வந்துருக்கு, பொசி எஸ்ஐ வந்துருக்கு இல்லைங்களா. ஸோ எஸ்ஸுக்கு உண்டான அந்த எஸ்ஐ சிஇ ஈயோட வவ்வல் வந்து இந்த வெளியே எடுத்து விட்றாங்க இல்லையா ஷன் புக்கு, அதுக்கு முன்னாடி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, when a second place vowel is to be read between the circle and the shun is need not be indicated thus பொசிஷன். ஸோ அதான் முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, செகண்ட் பிளேஸ் அதாவது தேர்டு பிளேஸ் வவ்வல் மட்டும்தான் முன்னாடி வச்சு இண்டிகேட் பண்ணி காட்டுவோம். செகண்ட் பிளேஸ் வவ்வல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து இண்டிகேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிளேஸ் வவ்வலுமே வந்து நம்ம வைக்க மாட்டோம், தேர்டு பிளேஸ் மட்டும் வச்சுக்குவோம். அடுத்து பாருங்கள், ஷன் ஹூக் மீடியலி. ஷன் ஹூக்கை வந்து நம்ம சென்ட்ரலையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என் ஹூக் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஷன் ஹூக்கையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷன் அப்படின்னா அடிஷனல் அப்படின்னா அடிஷ்னலி அப்படின்னா அடிஷ்னலி. ஸோ இந்த மாதிரி ஷன் ஹூக்கை நடுவுலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஷனபிள், ஸோ ஆக்ஷன் பார்த்தோம், ஆக்ஷனபிள். ஷன் ஹூக்கை நடுவுலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், வேர்ட்ஸ் எண்டிங் இன் யூஏஷன். When a word diphthong or vowel occur immediately before shun, stroke, sh and hook n must be written thus. ஸோ வந்து நம்ம இது வந்து ட்ரைஃபோன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ட்ரைஃபோன்ஸ் வந்துச்சுனாலே நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் தான் எழுதி ஆகணும். பிகாஸ் அந்த வவல் சைன் ட்ரைஃபோன் சவுண்டு சைன் வந்து வைக்கணும், அதனால ஃபுல் சைன் தான் எழுதணும். ஸோ அந்த மாதிரி ட்ரைஃபோன்ஸ் இல்லாத இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் இந்த ஷன் ஹூக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்டெனுவேஷன், நியூவேஷன், யுவேஷன் அப்படின்னு வருது இல்லைங்களா, அந்த இடத்துல யூஏ அதாவது ஊஏ அப்படி சவுண்டு வர்றதுனால நம்ம ட்ரைஃபோன்ஸுக்கு ஃபுல்லாக எழுதுகிறோம்.
அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த இடத்துல ஷன் மட்டும்தான் வருது அப்படின்றனால ஷன் ஹுக்கு போட்டுடுறாங்க. இன்டியூஷன் யூ வருது இல்லைங்களா, அதனால நம்ம ஃபுல் ஸ்டாக் எழுதியிருக்காங்க. ஸோ ஷன் வந்து இந்த மாதிரி ஹூக் போடலை அப்படின்னா எப்படி எழுதுவோம்? ஷன், SHN ஷன். ஸோ இதை வந்து நம்ம எழுதிடுவோம். அடுத்து பாருங்கள் எக்ஸசைஸ் 61 சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சில ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ட்டு ஒரு வாட்டி பார்த்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்து 62 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரஃபாக சும்மா எழுதி பாருங்கள், ஸ்ட்ரோக்ஸில் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து கிராமலாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். SBV சைன் போட்டால் சப்ஜெக்டிவ், SB ஷன் குக்கி போட்டால் சப்ஜெக்ஷன். அடுத்து சிக்னிஃபை போன சாப்டர்லேயே பார்த்தீங்களா SG போட்டோம். சிக்னிஃபிகேஷன் அப்படின்னும் போது SGலேயே ஷன் ஹூக் போடுறாங்க, சிக்னிஃபிகேஷன். அடுத்து இன்ஃபர்மேஷன், Nல ஷன் ஹூக் போட்டால் இன்ஃபர்மேஷன். சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த S ஃபாலோடு பை ஷன் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி S போட்டு வெளியே இழுத்து விடுவோம், அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜஸ்டிஃபிகேஷனா ஜஸ்டிஃபிகேஷன், ஜா சவுண்டு ஜஸ்டிஃபிகேஷன். ஜென்ரலைசேஷன் அப்படின்னா ஜென்ரலைசேஷன். ஸோ ஜென்ரலைசேஷன் எப்படி போட்டிருக்காங்கன்னா ஜென்ரலைசேஷன் இந்த மாதிரி முடிச்சிடுறாங்க, இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்றத இந்த மாதிரி முடிச்சிடுறாங்க. அடுத்து பாருங்கள் எக்ஸசைஸ் 63 வந்து பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டி பார்த்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 64 அதே மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஷார்ட் ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. சாப்டர் 16 உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.